ஏடிஎம் உன் உரிமை உன் சுயமரியாதை. இந்த புக் எழுதுனவங்க வந்து ரீசெண்டாக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க. அந்த ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கூடவே அவங்க ஒரு ஃப்ரெண்டும் வராங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லா ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஆனால் அவங்க கையில் காசு கொண்டு வரலன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு இது கொஞ்சம் இந்த சுடிதார் வாங்க கொஞ்சம் பே பண்ணுங்கள், நான் வீட்டில் போய் காசு எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அடுத்த நாள் வராங்க. அடுத்த நாள் வந்து காசு கொடுக்கும்போது தான் உண்மை தெரியுது. அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஏடிஎம் கார்டு எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்குமா. ஒரு ஆட்டோ செலவுக்கும் டீ செலவுக்கும் கூட அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்களாம். இப்போது இந்த நவீன காலகட்டத்தில் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய சம்பாத்தியம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இந்த கூற்றை வந்து நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி ஆராய்ச்சி செய்யணும். அப்படின்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து போகிறாங்க தான், ஆனால் வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஏடிஎம் கார்டை கொடுத்து வச்சுருக்காங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களும் இருக்காங்க. அந்த பொண்ணுங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஏடிஎம் கார்டை கொடுத்து வச்சுருக்காங்க பெரும்பான்மையான பெண்களும். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பிக்கையா காதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையும் காதலும் என்பது வேறு. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு செலவுகளுக்காகவும் அவங்கக்கிட்ட கையேந்தும் போது நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். ஆனால் அதே இது ஆண்கள் சம்பாதிக்கும் போது அந்த மாதிரி கிடையாது. அவங்களும் குடும்பத்துக்காக தான் செலவழிக்கிறாங்க. ஆனால் அவங்க காசை எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியுமே அவங்களுக்கு வர்றதில்ல. ஆனால் லேடீஸ் வந்து அவங்களுக்காக அந்த காசை எடுக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அதனால் அன்பான தோழியரே, உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, நெட் பேங்கிங்காக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது வந்து தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நம்ம கற்றுக்கிறதுல வந்து ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸி தான். எல்லாத்தையுமே கேட்டு கற்று நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான காசை நீங்களே எடுத்து உங்கள் ஏடிஎம்லேருந்து உங்கள் ஊதியத்துலேருந்து நீங்களே செலவழிங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இனி எதிர்பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.